சூர்யா மாரி சீரியல்ல இப்ப ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. விசிஎன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம சூர்யாவுக்கு என்ன பண்ணுன்னே தெரில. திடீர்னு தாலிய காணோம்னு சொன்னோனே, உடனே யோசிக்கிறாங்க. சங்கரபாண்டி ஒரு கடைக்கு வந்து போறாங்க. போய் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல எப்படியோ வாங்கியாச்சு. இத வந்து முதல்ல வந்து கொண்டு போய் சிஸ்டர் கிட்ட ஒப்படைப்போம்ன்னு சொல்லிட்டு, அப்படியே ஓடி வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரஸ்வதி அம்மாவ காப்பாத்தியாச்சுங்கிற விஷயத்த வந்து கேள்விப்பட்டோனே, இப்ப நம்ப கல்யாணத்த நிப்பாட்ட முடியாம போகுதே அப்படின்னு சொல்லிட்டு, ஹாசினி வந்து இன்னமும் துர்காவ காணோங்கிற மாரி யோசிக்கிறப்ப, ஹாசினி ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம துர்காக்கு. "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? கல்யாணத்த நிப்பாட்டுவேன்னு பார்த்தா, என்னால ஆன முயற்சி வந்து பண்ணி பார்த்தேன். ஆனா, சங்கரபாண்டி சித்தப்பா வந்து வாங்கிட்டு வரதுக்காக கடைக்கு போயிருக்காரு. அவர் வரத்துக்குள்ள மட்டும் தான் இந்த கல்யாணத்த ஏதாவது ஒண்ணு தடுக்க முடியும். இல்லாட்டியும் எதுவும் பண்ண முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் அதிரடியான மாஸான திட்டம் போட்டிருக்கேன். நிச்சயம் நான் வந்தேன்னா, சூர்யா என் கழுத்தில தான் தாலி கட்டுவாரு. என்ன சொல்ற? இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம துர்கா மாட்டுக்கும் வேக வேகமா வந்து வராங்க. சிஸ்டர், இந்தாங்க சிஸ்டர். நீங்க ஆசைப்பட்ட மாரியே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு சொன்னோனே, அப்படியே சூர்யா சீக்கிரம் கட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது, தாலிக்கு பூஜை பண்ணி அப்படியே சூர்யா கையில வந்து குடுக்குறாங்க. அப்படியே புஷ்பாவுக்கு கட்டலான்னு இருக்கிறப்ப, கரெக்ட்டா வந்து கழுத்துக்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இருப்பினும் கடைசி நேரத்தில துர்கா வந்து நிப்பாட்டுங்கங்கிற மாரி சொல்றாங்க. இவ்வளோ நேரம் ஹாசினி வந்து வாசல்லயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது! இன்னமும் வந்து நம்ப துர்காவ காணுமேங்கிற மாரி கவலைப்பட்டுட்டு இருக்கிறப்ப, கடைசி நேரத்தில மாஸா என்ட்ரி குடுத்தோனே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ப ஹாசினி ஏதாவது துர்கா வந்து பண்ணுவா. ஆனா சூர்யா மாமா எப்படி தாலி கட்டுவாங்கன்னு தான் தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. துர்கா அப்படி என்னதான் சொல்லப் போறா அப்படின்னு சொல்றப்ப, நான் ஒரு விஷயம் வந்து சொல்லணும். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அத சொல்ல நீ யாரு? உனக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்படின்னு மாயா வந்து பேசுறாங்க. இத கேட்டோனே, சும்மானு இருங்க. எனக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கும் சூர்யாவுக்கும் ஏகப்பட்ட சம்மந்தம்லாம் இருக்குங்கிற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே வந்து ஒண்ணும் புரியல அவங்களுக்கு. என்னடி சம்மந்தம் இருக்கு? நீ தான் தேடி தேடி சூர்யாவ காதலிச்சுக்கிட்டு இருந்த. கரெக்ட்டு தான். நான் தான் காதலிச்சேன். அவன் உன்ன பத்தி நினைக்கவும் இல்ல, பேசுனதும் இல்ல. அப்படி இருக்கும்போது, எதுக்காக அவன் கேட்டு இந்த கல்யாணம் பண்ணக்கூடாது. சூர்யா, நீ கட்டுப்பா அப்படின்னு சொல்லி தாரா சொன்னோனே, கட்டலான்னு போறப்ப, இப்ப ஏதாவது ஒண்ணு பேசி எனக்கு சப்போர்ட் பண்ண யாரும் வரமாட்டீங்களா? தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா. இந்த பொண்ணு கடைசி நேரத்தில என்னமோ வந்து சொல்ல வருது. அத காது குடுத்து கேட்காம, இப்ப எதுவும் பேச முடியாது. நல்ல நேரம் போயிட்டுருக்கு. சும்மானு இருங்க. இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? இன்னும் ஒரு 15, 20 நிமிஷம் இருக்குங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல, சரிப்பா சீக்கிரம் சொல்லுன்னோனே, நானும் அவரும் கணவன் மனைவியா வாழ்ந்துட்டோங்கிற மாரி சொல்லிர்றாங்க. நம்ப மாறி வந்து இது மாரி வந்து பேசினோனே, சுத்தி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் புரியல. "என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "இவ்வளோ பேர் முன்னாடி இதெல்லாம் சொல்லுவேனா?" மாயா என்ன வந்து யோசிக்கிறாங்கன்னா, என்ன சொல்லி இந்த கல்யாணத்த நிப்பாட்ட போறான்னு தெரியலங்கிற மாரி யோசிக்கிறப்ப, இந்த மாரி ஒரு விஷயத்த சொன்னோனே, அவங்களுக்கே ஒண்ணும் சுத்தமா புரியல. "பொய் சொல்றா! எனக்கு சூர்யாவ பத்தி நல்லாவே தெரியும்." அப்படின்னு சொன்னோனே, "சூர்யாவ வந்து என்னப்பா பதில் சொல்ற? எனக்கும் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் இல்ல. அவ வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா. இத நான் ஏத்துக்கவே முடியாது. என்னடி மொதல்ல என்ன காதலிக்கிறேன்ன, இப்ப என்ன இப்படி ஒரு பழி வந்து என் மேல தூக்கி போடுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ப மாறிக்கிட்ட நம்ப சூர்யா. இல்லங்க. அவரு பொய் சொல்றாரு. சூர்யா, என் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா தான் இருக்கு. நான் சொல்றது பொய் தான். இருந்தாலும் என்ன பண்றது? உங்க வாழ்க்கையில நான் மட்டும் தான் இருக்கணும். அதுல நான் உறுதியா இருக்கேன். அப்படி இருக்கும்போது, கண்டிப்பா என்ன தவிர, நீங்க வேற யார் கழுத்திலயும் தாலி கட்டக்கூடாது. அது மட்டும் எனக்கு தெள்ள தெளிவா யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்கிற மாரி, மன்னிச்சிடுங்க சூர்யாங்கிற மாரி மனசுலயும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு, அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ப துர்கா, தம்பி இந்த பொண்ணு இந்த மாரி விஷயத்த சபையில இங்க ஒரு 2000 பேர்கிட்ட இருக்கோம். அப்படி சொல்றான்னா, அவ வாழ்க்கைக்கு நம்ப உத்தரவாதம் குடுக்கறது தானே நியாயம். "தம்பி ஒத்துக்கங்க" அப்படின்னு சொல்லும்போது, "என்னய்யா சொல்ற? ஒத்துக்கணுமா? அவ சும்மா வந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சங்கரபாண்டி வந்து பேசும்போது, "பொய் சொல்றானா?" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அழுவுற மாரி நடிக்கிறாங்க. நம்ப துர்கா அப்படியே சூர்யாவ பார்த்து லைட்டா கண்ணடிக்கிறாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு சுத்தமா புரியல நம்ம புஷ்பாக்கு. இல்ல, இவ திட்டமிட்டு சதி தான் பண்றா. ஆல்ரெடி இந்த கல்யாணத்த அவ ஏதாவது பண்றேங்கிற மாரி என்கிட்ட சொல்லியிருந்தா. அவ நிப்பாட்டுறதுக்கு தான் இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்னால இந்த விஷயத்தெல்லாம் ஜீர்ணிக்கவே முடியாது. இவ போய் தான் சொல்லிட்டு இருக்கான்னோனே, அம்மாடி நீ இறங்குமா. சூர்யா கண்டிப்பா இங்க துர்கா வந்து நடத்த விட்டாலும், நாங்க யாரும் நடத்த விட மாட்டோம். புஷ்பா இருக்க வேண்டிய இடத்துல துர்கா தான் இருக்கணும். அதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்ல.
துர்கா நீ மாட்டுக்கும் மணமேடைக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா முடியாது. இவ பொய் சொல்லிட்டு இருக்கா. அப்பனா நீ நிரூபிச்சு காட்டு. எப்படி இத நிரூபிக்க முடியும்? அதானே. எப்படி மாமா இத நிரூபிக்க முடியும்? துர்கா ரொம்பவே பாவம் இல்லையா? அப்படின்னு சொல்லி ஹாசினி வந்து மல்லு கட்டுறாங்க. ஹாசினி நீ கூடயா? என்ன பண்றது மாமா? உங்களுக்கு நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாருன்னு தெரியல. அதனால தான் உங்க மேலேயே பழி போடுற மாரி அவ இது மாரிலாம் பேசுறா. இது மாரிலாம் பேசினதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட வாழ்க்கை எப்படி நல்லா இருக்க போகுதுன்னு தெரியலையேங்கிற மாரி ஹாசினி ஒரு பக்கம் யோசிச்சாலும், ஹாசினி வந்து கிட்டக்க வந்து பேசுனாங்க. நம்ம துர்கா கிட்ட, "என்னம்மா நீ இப்படியெல்லாம் ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்ட. வேற என்னக்கா பண்றது? இப்போதைக்கு புஷ்பா இருக்க வேண்டிய இடத்துல நான் தான் இருக்கணும். சண்டை போட்டாலும் பரவால்ல. அந்த இடத்த நான் யாருக்காகவும் விட்டுக் குடுக்க மாட்டேங்கிற மாரி அதிரடியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ப துர்காவும், ஹாசினியும். "நான் விசாரிச்சு பார்த்துட்டேன் மாமா. அவ சொன்னதையே தான் சொல்றா" அப்படின்னு சொல்லி வேதனையோட பேசிட்டு இருக்காங்க. புஷ்பா தான் ரொம்பவே பாவம். ஆசையா வந்து தாலி கட்டிக்கலான்ட்டு இருந்தா. கடைசியில இது மாரிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சா, அவ என்னத்த செய்வா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, "புஷ்பா நீ எந்திரிம்மா. நீ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா ஆகணும்னு சங்கரபாண்டி ஆசைப்பட்டாங்களோ, இல்ல மாயா ஆசைப்பட்டாங்களோ இல்லையோ, நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன்ம்மா" அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹாசினி, "நீ எந்திரிம்மா எந்திரிம்மாங்கிறாங்க." கண்டிப்பா எந்திரிக்கவே மாட்டேன்னு புஷ்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறப்ப, "நீயும் எந்த முடிவு எடுக்காம அமைதியா இருக்க. முடிவெடுக்கிற எங்களையும் வந்து நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. அப்புறம் எங்க மேல மதிப்பு மரியாதை இல்லையா? சரி வாங்க போலாம். சூர்யா வீடு தேடி வந்தது. நம்ப பண்ணது தப்பு தான்." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "மாமா அவங்க மனசெல்லாம் கஷ்டப்படும் மாமா. தயவு செஞ்சு ஒத்துக்கங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்." "ஹாசினி என்ன சொல்ற?" "ஆமாம்ப்பா. இதுக்கு வேற வழி இல்லன்னு" சொல்லி பார்வதியும் வந்து சொல்லிர்றாங்க. அந்த இடத்துல சரிங்கிற மாரி ஒத்துக்கிறாங்க நம்ம சூர்யா. கஷ்டமா இருக்குன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான், நான் இந்த விஷயத்துக்கு வந்து சம்மதிக்கிறேன். மத்தபடி எதுவுமே இல்லன்னு சொல்லி அதிரடியா மாசா வந்து சூர்யாவும் பேசியிருந்ததுனால, அப்படியே வந்து மணமேடையில நம்ப துர்காவும் உட்காரலான்னு போறாங்க. "இருங்க துர்கா, இன்னும் 10 நிமிஷம் அவகாசம் இருக்குல்ல, நான் உங்கள ரெடி பண்ணிட்டு வந்துர்றேன்." அப்படின்னு சொல்றப்ப, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இதுவே போதும்." அப்படின்னு சொல்லிட்டு மாலைய மாத்திக்கிட்டு அப்படியே பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. ஒண்ணுமே புரியல. செமையா வந்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா போக போக நான் செஞ்சதெல்லாம் கரெக்ட்ன்னு உங்களுக்கு தோணுங்கிற மாரி சொன்னோனே, தேவி அப்படியே வந்து ஹாசினி பக்கத்துல நிக்கிறாங்க. ஹாசினி வந்து எதார்த்தமா கேட்குறாங்க. "என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்டோன தான், ஆமா நான் ஆசைப்பட்டபடி எதுவும் நடக்கலையே. நிச்சயம் பாருன்னோனே, பார்த்தோனே சந்தோஷப்படுறாங்க.